ஹிந்தி கட்டாயமாக கற்றுக்கணுன்றது கிடையாது. அண்ட் எல்லா பெண்களும் கட்டாயம் கல்யாணம் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. ஃபெமினிசம் பற்றின ஒரு சப்ஜெக்டும் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். பொறுமையா உட்காந்து பார்த்தோம்னா மாரல் என்னன்னு புரியும். கரெக்ட், நல்லா இருக்கு. அந்த விண்டேஜ் எஃபெக்ட் இது எல்லாமே கரெக்டா இருக்கு. எல்லா கேரக்டர்ஸ் கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே கரெக்டா இருக்கு. கீர்த்தி சுரேஷ் ஆஸ் யூஷுவல் நல்லா நடிச்சிருக்காங்க. ஆக்டிங்ல எதுவும் குறை சொல்ற மாதிரி நல்லா காமெடி வந்து அங்கங்க தான் வரும். மொத்தமா காமெடியே நம்பி போக முடியாது. பட் கிளைமேக்ஸ்ல நல்ல காமெடி. மூவிக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ஒரு சாங்ஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே கண்டிப்பா பேரண்ட்ஸோட பார்க்கணும். எல்லா பெண்களும் பார்க்கணும். இந்த ஜென்ரேஷன்ல அவங்க பேரண்ட்ஸோட பார்க்கணும். எல்லா பேரண்ட்ஸும் பார்க்கணும். இதுக்கு ஃபைட்ன்றது இது ஆக்ஷன் மூவி கிடையாது. ஓகே, என்ன தேவையோ மூவிக்கு கதைக்கு என்ன தேவையோ அதை வச்சிருக்காங்க. என்ன என்டர்டைன்மெண்டா சும்மா ஜாலியா வந்து பார்க்கலாம். அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட் மட்டும் கிடையாது, ஃபெமினிசம் பத்தினது. ஸோ மாரல் இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். டைட்டில் வந்து கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்டா வச்சிருக்கலாம் சார். டைட்டில் கொஞ்சம் எனக்கு புரியல. இப்போ படத்துக்கும் டைட்டிலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் புரியல. கீர்த்தி சுரேஷ் நல்லா நடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோவும் நல்லாவும் பண்ணியிருக்காரு. அதில் ஆக்ட் பண்ண எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. யாரும் எது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. அதான் சார் ஆக்சுவலா அது வில்லனுக்கு வச்சிருக்காங்களா அந்த தாத்தாக்கும் சேர்த்து வச்சிருக்காங்களான்னு தெரியல. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் டைட்டில் எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். ஹிந்தி எல்லா மொழியுமே கட்டாயம் தெரியணும் சார். எல்லா இப்போ அவங்களுக்கே ஒரு கட்டாயத்தில் வந்து ஹிந்தி வேணும் அப்படின்னு அவங்க போய் எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா, அதே மாதிரி நம்ம நார்மல் லைஃப்லயும் எல்லாமே தேவைப்படும் இல்லைங்களா. அதனால நம்ம ஹிந்தியும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். அது நல்லாவும் இருக்கு. இந்த காலத்துல இந்த மாதிரி எதிர்த்து போராடணும் அப்படின்றத நல்லா காட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். ஒரு டைம் பார்க்கலாம், நல்லா இருக்கு. என் பொண்ணு மாதிரி she is a fantastic actress. I really loved her. Very nice, very good actress. எனக்கு அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். அவங்களை எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். பட் நான் இது ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டிங் வித் ஹர். ஃபென்டாஸ்டிக் ஆக்ட்ரஸ். ஆனால் அவங்க இவ்வளோ பாப்புலர் ஆனதுக்கப்புறம் அது மாதிரி பிஹேவியரே இருக்காது. அவங்க ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக. வெரி நைஸ், வெரி நைஸ். ஷீ இஸ் ஃபென்டாஸ்டிக் ஆக்ட்ரஸ். அவரெல்லாம் பழைய ஃப்ரெண்ட்ஸு. இப்போ நான் எல்லாம் பழைய திருப்பி இங்கே மீட் பண்ணி இங்கே இது நிஜமாலுமே ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் நடிச்சது ஆக்டர் நடிச்சது ரொம்ப அதிகம். எம்எஸ் சார் வந்து நிறைய கமெண்ட் போட்டுட்டே இருப்பார். ஒரு இதுக்கு ஒன்று போட்டுட்டே இருப்பார். அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக கூட சேர்ந்து பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த டீமே இஸ் வெரி ஃபன்னி டீம். இந்த ஹீரோ நீங்கள் டேரக்டர்லாம் நீங்கள் பார்த்தா டேரக்டர் மாதிரி நெவர் பை ஹெட். ரொம்ப அழகாக ஜாலியாக ரிலாக்ஸாக ஒரு நடிகர்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்தா தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொண்டு வர முடியும். அதில் இந்த படம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த படம் நடிக்கிறது. தேங்க்யூ. காமெடியாக எடுத்திருக்காங்க. டைட்டிலுக்கும் அந்த உள்ள கொண்டு வந்த ஒரு மெசேஜுக்கும் ஒரு சின்ன கனெக்ட் இருக்கு. நல்லா இருக்கு படம். தாராளமா பார்க்கலாம். லாக்லாம் இல்லை சார். லாக்னா எப்படி சொல்றது, ஸ்லோ கேட்குறீங்களா? ஸ்லோ மீன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு. அது கூட ஒன்றும் ரசிக்காத மாதிரிலாம் இல்லை. இன்ட்ரெஸ்ட் தான் போச்சு. சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. என் பையனை சிரிச்சுட்டு நாங்கள் 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணி தான் பார்த்துருக்கோம். காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு இதுல. அதனால தான் நான் நின்று பேசுறேன். இல்லைன்னா என்னாலும் நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டேரக்டர் எடுத்திருக்காங்க, படத்தை எடுத்திருக்காங்க. அது மரியாதைக்காக நம்ம சொல்லணுமா இல்லையா? அதுக்காக தான் நான் நின்று பேசுறதே. இந்த யாரை பார்த்தாலும் பேச மாட்டேன். நான் நின்று பேசுற ஒரே விஷயம் எதுக்குன்னா ஒன்று இந்த மைக்குக்காகவும், இன்னொரு விஷயம் வந்து எடுத்துறதுக்காக, அவங்களோட ரிவ்யூ ஒரு மரியாதைக்காக, அந்த டேரக்டருக்காகவும் சரி, நடிச்சிருக்கவங்களும் சரி. பணம் தான் இல்லைன்னு சொல்லல. அது ஒரு ரெஸ்பெக்ட், அந்த ஒர்க்குக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல. அதுக்காக தான் நின்று பேசுறேன். அதுக்கு நான் அந்த அளவுக்குலாம் ஒஸ்ட்லாம் மூவி நான் எதையும் சொல்ல மாட்டேன். எல்லா மூவியும் ஓகே தான், எல்லாமே நல்லா தான் இருக்கும். படம்லாம் வந்து ஒஸ்ட் சொல்ல முடியாது. பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம் தான். பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. தாராளமாக பார்க்கலாம் சார். ஆக்சுவலி ஹிந்தி வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப டிஷர்ட்லாம் போட்டுட்டு நம்ம ஒரு டைம்லலாம் வந்து ட்விட்டர்லலாம் போட்டுட்டு பயங்கரமாக உட்காந்து இடத்துலேயே பேசிட்டு இருந்தோம். போராடலாம் செய்யலை இல்லையா? இந்த படத்தில் அவங்க போராடுவாங்க.
அவங்க வந்து இந்திக்கு மட்டுமே போராட மாட்டாங்க, ஃபெமினிஸ்டுக்கும் சேர்த்து போராடுறாங்க, அவங்களுக்கு அவங்களே போராடுறாங்க. அதுக்கு வந்து யாருமே சப்போர்ட் பண்ணல. இந்திக்குன்னு திணிக்கும் போது எல்லாரும் வந்து போராட்டம் பண்ணுவாங்க அந்த படத்துல. இவங்களுக்குன்னு பேசும்போது இவங்க ஃபேமிலியில வந்து அவங்க அண்ணா அண்ணின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, தேவதர்ஷினி மேம் இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க ஆஸ்யூஷுவல் எப்பவும் போல அந்த காமெடி ரோல் நல்லா இருக்கும் இல்லையா, ஒரு குணச்சித்திரமான ஒரு காமெடி சொல்லுவாங்கல்ல, அதுல அழகா பண்ணியிருந்தாங்க. அவங்க 3 பேர் தான் அதுல சப்போர்ட்டா இருக்காங்க. அவங்களுக்கு அதை வச்சு ஒரு கதை மூவ் ஆகுது. அதை அவங்க சப்போர்ட்டோட இந்த கதை அப்படியே மூவ் ஆகுது. படம் ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்கலாங்க. தாராளமா ஃபேமிலியோட பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப தான் பிடிக்கும். ஃபைனல் நல்லா சிரிச்சு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஃபைனலாக வந்து அந்த ஃபெமினிசத்துக்காக அதையும் சொல்லுவாங்க, எதுக்கு திணிக்கிறீங்க, எனக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ இருக்குன்னு அது சில விஷயம் சொல்லுவாங்க. பேரண்ட்ஸ் வந்து திணிக்கிறாங்க இல்லையா, அது கொண்டு வந்து விடுப்பாங்க. கிளைமேக்ஸ் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் அப்படியே போனாலும் வெளியே வரும்போது சிரிச்சுக்கிட்டே தான் வந்துருக்கு. அப்படியே அந்த மைண்டை வந்து அப்படியே மாற்றி விட்டுருது. சில பேர் போர்னு வரவங்கள அப்படியே சிரிக்க வச்சு அப்படியே வெளியே கொண்டு வந்தது நல்லா இருக்கு. கிளாசிக் மூவி. ஆக்சுவலி இது பேரை வச்சு ஹிந்தி திணிப்போ ஹிந்தி எதிர்ப்போ அதெல்லாம் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. ஹிந்தி பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாருக்குமான ஒரு படம், ஒரு காமெடி, ஒரு ட்ராமா, ஃபண்டாஸ்டிக் மூவி. யாரும் மிஸ் பண்ணாதீங்க, போய் பாருங்க. இது எல்லா வகையான மக்களும் பார்க்க வேண்டிய படம். தயவு செஞ்சு தியேட்டர் அதெல்லாம் நம்ம நிஜமாவே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கள எல்லாருமே சின்ன கேரக்டர் முதற்கொண்டு கிரேட். அது நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ போய் பாருங்க படத்தை. டைட்டில் வச்சு யாரும் எதுவும் எடை போடாதீங்க, நேரில் போய் பாருங்க.